113 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சிறப்பான மார்க்க கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜாமியா மிஸ்வாவுடைய 113 ஆண்டு நிறைவு விழா மற்றும் 79ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் மிஸ்வாயி மௌலவி வாஜிர் மிஸ்வாயி பட்டமளிப்பு விழா நிகழ்வுகளை நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இந்த நிகழ்வை தலைமை வாங்கி நடத்துவதற்கு இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தால் கலந்து முடியாத நிலையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்காக துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அல்ஹாஜ் TSR முகமது பாரூக் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய ஜாமியாவுடைய துணைத் தலைவர் எம் ரஹ்மத்துல்லா, துணை செயலாளர் முகமது யூசுப், துணை செயலாளர் எம் மஹபூப் அலி என்கின்ற பாபு, துணை செயலாளர் ஜாகிர் ஹுசேன், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜாமியாவுடைய பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் SK முகமது இக்பால் அவர்களே, சனது வழங்கி ஆசி உரை வழங்க இருக்கக்கூடிய ஜாமியாவுடைய முன்னாள் முதல்வர் MS அப்துல் சலாம் அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய உஸ்மானியா அரபிகளினுடைய முதல்வர் மௌலவி ஹபீல் அல்ஹாஜ் SS ஹைதர்லி மிஸ்வாய் அஜப் அவர்களே, சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜாமியாவுடைய முதல்வர் தமிழ்நாடு அரசு மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய டவுன் ஆகி மௌலவி அல்ஹாஜ் முகமது இஸ்மாயில் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஜாமியாவுடைய பேராசிரியர்களே, நன்றி உரை ஆற்றக்கூடிய பொருளாளர் நூறு ஹமீத் அவர்களே, பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய உலக தமிழ் பண்பாட்டு பேரனுடைய அன்பு சகோதரர் அபீதீன் அவர்களே, இந்திய இஸ்லாமிய தாய் சபை இந்திய முஸ்லிம்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் நூருல்லா அவர்களே, செயலாளர் சபீர் அகமது அவர்களே, இளைஞரணியுடைய மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் அபுபாரிஸ் அவர்களே, தாய் சபையினுடைய மாவட்ட பொருளாளர் யூசுப் அவர்களே, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ரசீஜான் அவர்களே, IAS அகாடமியினுடைய அன்பு சகோதரர் ரஹ்மத்துல்லா அவர்களே, தாய் சபையுடைய மயிலாடுதுறை நகர் தலைவர் ரமீக் அவர்களே, சிட்டிசன் அப்துல் மஜீத் அவர்களே, எழுதப்படியினுடைய ஜமாத் தலைவர் அமோல்லா உள்ளிட்ட அனைத்து இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஜமாத்துடைய நிர்வாகிகளே, சங்கமிகு உலமா பெருமக்களே, சுற்று வட்டாரங்களை சேர்ந்த அனைத்து ஜமாத்துடைய நிர்வாகிகள், மாணவர்களுடைய பெற்றோர்கள், சகோதரிகள் உள்ளிட்ட இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் உண்டாக உள்ள இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா வக்ஃப் வாரிய தலைவர்களும் வந்து சென்ற அரபிக் கல்லூரி, தாய் சபை இந்திய முஸ்லிம்களுடைய எல்லா தலைவர்களும் இங்கே வந்து கலந்து கொண்ட அரபிக் கல்லூரியிலே இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு வல்ல இறைவனுக்கு நன்றிகளை கூறி துவங்குகின்றேன். இங்கே பேசிய அஜரம் சொன்னார்கள்,
நம்முடைய அஜெண்ட் வந்துட்டாங்க. இங்கே நீங்கள் வந்து செல்வதால் உங்களுக்கு எல்லாருடைய துவாக்களும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் கேரளாவுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எனக்கு உங்கள் அனைவருடைய துவாவும் கிடைப்பது உள்ளபடிய பெரும் மகிழ்ச்சி. இந்த சிறப்புக்குரிய மதரசாவிலே பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மதரசாக்களிலே ஒன்று நம்முடைய நீலூர் ஜாமியா மதரசா. 100 ஆண்டுகளை கடந்த இந்த பகுதியிலே ஒரு கல்வி சேவையை ஆற்றி வரக்கூடிய மதரசா. எனக்கு முன்பு பேசிய அஜரத் சொன்னது போல கல்வியை எந்த காலத்திலும் கற்பதை நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்திவிட்டு அந்த முழுமையாக நான் கற்றவன் என்று யாரும் சொல்லவே முடியாது. நாம் படிக்கத்தான் தெரிந்து கொள்கின்றோம். இன்னும் இத்தனை விஷயங்களை நாம் தெரியாமல் இருக்கின்றோமா? ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்க இன்னும் எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு நாள் தெரியாமல் இருந்திருக்கின்றோம் என்று நாம் கற்க தான் தெரிகின்றது என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு விஷயங்களை இந்த விடயத்திலே உலகத்திலே தெரியாமல் இருக்கின்றோம் என்று. அப்படி நிறுத்த முடியாத ஒன்றாக வயதுகளை கடந்தும் தொடரக்கூடியது கல்வி. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த கல்வியின் மூலமாகத்தான் இன்றைக்கு ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறதிலே நமக்கெல்லாம் இருந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சியாக இருந்தாலும் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது அந்த சமுதாயத்தினுடைய வருங்கால தலைமுறையை அடிப்படையாக கொண்டது சொன்னால் அந்த வருங்கால தலைமுறை கல்வி பெற்ற தலைமுறையாக இருந்தால்தான் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி இருக்குமே தவிர முறையாக அந்த கல்வியை கற்கவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்காது. சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதற்கு அடிப்படை கல்வி என்பதை வந்து இந்த பகுதியிலே ஈருலகிற்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மார்க்க கல்வியை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு ஆலிம்களாக காபிர்களாக வருகின்ற போது நாளை இந்த சமூகத்தை மார்க்க ரீதியாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சமூகம் இன்றைய காலகட்டத்திலே ஐயா பேசும்போது சொன்னது போல புதிதாக உருவாக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடியவர்களாக கனிமிக உலமாக்கள் தான் இருப்பார். உலமாக்கள் தான் இந்த சமூகத்தை மார்க்க ரீதியாக சரியான முறையிலே வழிநடத்த முடியும். இன்றைக்கு உலமாக்களுடைய தேவைகளை இந்த சமூகம் முழுமையாக உணர்ந்திருக்கின்றது. எல்லா தீர்வுகளும் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதை குர்ஆனிலே உள்ளதை ஆராய்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை எல்லாம் ஆராய்ந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. உங்களால் இந்த சமூகத்தில் ஒரு கருத்தை எளிதாக எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும். எத்தனையோ கூட்டங்களை பார்த்துட்டு போயிட்டீர்கள். ஆயிரக்கணக்கான பேர்களை அழைத்து கொண்டு வந்து கூட்டங்களை மாநாடுகளை எல்லாம் நடத்துவோம். எங்களை போன்ற அகில் நடத்துவோம். ஆனால் அந்த கருத்துக்கள் தான் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஜும்மா மேடையிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த சமூகத்தினுடைய இதய கதவுகளை தட்டி விரைவாக அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும். அத்தகைய வல்லமையை பெற்றவர்கள் நீங்கள். இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு
வல்ல இறைவன் எப்படி தீர்வை கொடுத்திருக்கின்றார் என்பதை சொல்லி அதற்கான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. அஜரத்து பேசும்போது சொன்னார்கள், இங்கே ஒரு துஆ மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே சமீபத்திலே இந்த சமூகத்திற்கு எதிராக ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த மசோதா 2024க்கு எதிராக இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு, வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக தொடர்ந்து துஆ செய்து கொண்டிருப்பதை சொன்னார்கள். உங்களுடைய துஆக்களின் மூலமாக வல்ல இறைவன் நம்முடைய இறை சொத்துக்களை பாதுகாப்பார். இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக அபகரிப்பதற்கு திட்டம் போட்டு செயல்பட்டாலும் நம்முடைய சொத்துக்களை, இந்த சமூகத்திற்கான சொத்துக்களை, வல்ல இறைவன் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை அவன் நிச்சயமாக பாதுகாப்பான். இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை பொருளாதார ரீதியாக எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படி சட்ட ரீதியாக அபகரிக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் திட்டத்தோடு ஆக்கிரமிப்பாளர்கள் எதிரே வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய அளவிலே யாரெல்லாம் இந்த சொத்துக்களை முறையில்லாமல் அபகரித்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே சட்டப்பூர்வமாக ஒப்படைக்கக்கூடிய வகையிலே ஏறத்தாழ ஒரு சரிபாதி அளவிற்கு நம்முடைய சொத்துக்கள் நம் கையை விட்டு போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். நாம் என்ன சொல்லுகின்றோம்? எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வாரியத்தை இஸ்லாமியர்களாக நியமிக்கின்ற போது அதில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எதற்காக நியமிக்க வேண்டும்? மற்ற மத விவகாரங்களிலே இஸ்லாமியர்களை நியமிப்பதை அனுமதிப்பார்களா? அதுபோல எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த வாரியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே இஸ்லாமியர்கள் அல்லாதவர் என்று சொல்கிறார் என்று சொன்னால் வட இந்தியாவர்களை எப்படிப்பட்டவர்களை நியமிப்பார்கள் என்று நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே எத்தகைய கொள்கையில் உள்ளவர்களே அந்த வாரியத்திலே நியமிப்பார்கள். நாம் காலம் காலமாக வக்ஃபு சொத்து என்று பயன்பாட்டிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் நம்மை விட்டு அபகரிப்பதற்கான சட்ட திருத்தங்கள், நம்முடைய சொத்துக்களை நாம் அடையாளம் கண்டு சொல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, வருவாய்த்துறை சொல்ல வேண்டும், மாவட்ட ஆட்சியை சொல்ல வேண்டும், அல்லது இப்போது சட்ட திருத்தத்தில் அதற்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலத்திலே நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்ல வேண்டும் என்று மாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? சொத்துக்களை மீட்பதிலே காலவரையற்ற அளவிலே வழக்கு தொடர்வதற்கு நமக்கு இன்றைக்கு அனுமதி இருந்தால் அந்த வழக்கு தொடர்வதற்கான காலத்தை குறைத்து நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பல்வேறு திருத்தங்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் இந்த சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அளவிலே, வாரியத்தினுடைய அதிகாரங்களை குறைக்கக்கூடிய அளவிலே திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த திருத்தத்தின் மூலமாக ஏதாவது தீர்வு இருக்கின்றதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. ஏராளமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலிருந்து மீட்பதற்கு நாம் இன்றைக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நியாயமான வருவாய் நமக்கு கிடைக்கவில்லை. வக்ஃபு சொத்து தானே, பள்ளிவாசல் சொத்து தானே என்று சந்தை மதிப்பு இருந்தாலும்
நியாயமாக 10,000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வகுப்பு சொத்திலே பள்ளிவாழ் சொத்துல 2,000 3,000 தான் வாடகை கொடுக்கின்றாங்க. அதை இன்றைக்கு சந்தை மதிப்பிற்கு ஏற்றாவா உயர்த்துவதற்கான சட்ட திருத்தங்கள் எதுவுமே அதில் இல்லை. வகுப்பில் பயன்படுத்தப்படாத சொத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த வகுப்புகளிலே அதை டெவலப் பண்றதற்காக எந்தவித வருமானமும் இல்லாமல் இருக்கின்றார்கள், நிதியும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு, டெவலப் பண்றதுக்கு, அவர்களுக்கு ஏதாவது நிதியுதவி செய்யக்கூடிய திட்டத்தை இந்த நிறுவனத்தின் மூலமாக கொண்டு வந்து அதை அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றால் எதுவுமே இல்லை. சொத்துக்களை அபகரிப்பதை தவிர அவர்கள் கொண்டு வரக்கூடிய திருத்தம் எதுவும் இல்லை. அதனாலதான் நம்முடைய ஆபத்தை வந்து நீங்கள் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு வகுப்பினுடைய அதிகாரிகள் பறிக்கப்படாமல் இருப்பதற்காக துவா செய்கிறீர்கள். உள்ள இறைவன் நம்முடைய அனைவருடைய துவாயை ஏற்றிருச்சாலாம் பாதுகாப்பான். அந்த அளவிலே இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய முஸ்லீமுடைய 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் இருக்கின்றோம். நாங்கள் இது போன்ற இந்த சமூகத்திற்கு எதிராக வரக்கூடிய அத்தனை சட்டங்களையும் எந்த காலத்திலும் சமரசம் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது போன்ற சட்டங்கள் வருகின்ற போது நாம் மட்டும் எதிர்ப்பது மட்டுமல்லாமல் நம்மோடு ஒத்த கொள்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினர் அனைவரையும் சேர்த்து இதனுடைய பாதிப்புகளை எல்லாம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி விளக்கி அதை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதற்கு மேலாக அவர்களுக்கு எண்ணிக்கையிலே அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அவர்கள் சட்டமாக்கினாலும் அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தை நாடி எப்படி சட்ட ரீதியாக இதை நிறுத்துவது என்கின்ற ஆலோசனை தாய்சபை இந்திய முஸ்லிம் சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளுக்காக, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு பேரமைப்பாக தாய்சபை இந்திய முஸ்லிம் இருக்கின்றது. அதனுடைய தலைவர்களாக இருந்த கண்ணிமிகு காயத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பேராசிரியர் காலங்கள் வரைக்கும் எங்களை எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதோடு புது சமூகத்தில் எப்படி நாம் பழக வேண்டும் என்று எங்களை வழிகாட்டி இருக்கின்றார்கள். எந்த மதத்தினரும் உட்படக்கூடிய வகையிலே நாங்கள் தாய் சபை என்றைக்கும் நடந்தது கிடையாது. எல்லோரும் ஒற்றுமையாக எப்படி சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு பயிற்றுவித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த சமூகத்தினுடைய உரிமை எங்காவது மறுக்கப்படுகின்ற போது அதை கேட்க வேண்டிய பொறுப்பு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, தமிழ்நாடு தலைவராக எனக்கு இருப்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதில் எந்த காலத்திலும் சமாதானம் செய்து மாட்டோம். அப்படி அதன் இந்த பொறுப்புக்குரியவராக செயல்படுகிறோம். அது மற்றவர்களிடத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் அதற்கு சரியான விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்படி இங்கே நாம் அனைத்து மதத்தினரோடு, அனைத்து இனத்தரோடு எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஆண்டாண்டு காலமாக நாம் எப்படி உறவு முறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த உறவுமுறை தொடர வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு பேரமைப்பு தாய் சபை இந்திய முஸ்லிம். அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெற இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் நாளை இந்த சமூகத்தை சிறப்பான முறையிலே மார்க்க ரீதியாக வழிநடத்த வேண்டும். இந்த சமூகத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போது, இன்னல்கள் வருகின்ற போது அந்த நேரத்திலே எப்படி மார்க்கம் காட்டியிருக்கக்கூடிய வழியிலே நீங்கள் அதற்கான சுமூகமான தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை ஒரு பொது சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானார் சமயங்களை செல்வர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அந்த வழியிலே நாம் அனைவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த மதரசா இந்த பகுதிக்கு தமிழகத்திற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு மதரசா இங்கே இந்த கல்வி சேவை என்பது இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு சிறப்பான முறையிலே செய்வதற்கு வல்ல இறைவனத்திலே பிரார்த்தித்து அதனுடைய நிர்வாகிகளாக இருந்து இங்கே இந்த கல்வி சேவையில் ஈடுபட்டு செயல்படக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
நிறைவேற்றுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.